சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. எனக்கு ஒரு ஆசை. என்ன? நாம ரெண்டு பேரும் ஒரு நாள் இங்க உட்கார்ந்து இதுல எத்தனை அலைகள் வருதுன்னு எண்ணி பார்க்கணும். அதை விட இந்த பீச்ல இருக்க மண்ணில் ஒண்ணுன்னா எண்ணி பார்த்தா அதை விட இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகே, கிளம்பலாமா? என்ன கிளம்புறேன்னு சொல்ற? எனக்கு வீட்டுக்கு போகவே மனசு வரல. போ. உன்கிட்ட பாய் சொல்லிட்டு போறேனே தவிர நீ போனதுக்கு அப்புறம் உன் நினைப்பாதான் இருக்கும். ஏதினா, எத்தனை நாளைக்கு தான் இந்த அவஸ்தை? பேசாம நம்ம விஷயத்தை பத்தி வீட்டுல பேச ஆரம்பிச்சுட்டுமா?
சொல்லு தினா. இப்ப வேணா இந்து, எனக்கு கொஞ்ச நாள் போகட்டும். கொஞ்ச நாள் போட்டோம்னா நான் உனக்கு ஏத்த புருஷனான்னு உங்க வீட்ல எல்லாரும் ஒத்துக்கிற வரைக்கும். என்ன பேசுற நீ? எங்க அம்மாக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். அவங்க உடம்பு சரியில்லாதப்ப நீ எவ்வளவு கேர் எடுத்து பார்த்தேன்னு அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? ஆனா பிரசன்னாவுக்கு ப்ளீஸ் தீனா, தயவு செஞ்சு இந்த ஆளை பத்தி பேசாத. நீ நானும் வேணா பிரசன்னாவை பத்தி கவலைப்படாம இருக்கலாம். ஆனா உங்க அம்மாவும் மாமாவும் உனக்கு வரப்போற புருஷனை பத்தி பிரசன்னா கிட்ட கேட்பாங்கல்ல. கேட்கட்டுமே, கேட்கட்டும். அவரு உன்னை பத்தி என்ன சொல்ல முடியும்? தினா நல்லவே இல்ல, இந்துவா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம்னு சொல்லுவாரு. அது எப்படி சொல்லுவாரு? என்ன தினது, நான் கேட்டுட்டே இருக்க, நீ பேசாம போற? ஸ்டூடெண்ட் மத்தியில இப்போ ஒரு சாக்லேட் ரொம்ப பாப்புலரா இருக்கு. அது சாப்பிட்டா போதை வருமாமே, வாசனை கூட வராதான். உங்க மாமா தான் அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரமே. அது எவனோ ஒருத்தன் நான் தான் விக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கிட்ட என்கிட்ட வந்து விசாரிச்சாரு தெரியுமா? கேட்ட உடனே எனக்கு சகலம் போல இருந்தது தெரியுமா? ஏதினா, நீ அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே? எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லைன்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்ல வேண்டியதானே? அது எப்படி நான் போய் சொல்ல முடியும்? அவரு ஓ மாமா வச்சே. நான் எவ்வளவு சொன்னேன், இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்ல, நான் இத பார்த்தது கூட இல்லைன்னு சொன்னேன். ஆனா அவர் நம்பவே இல்ல. ஆனா நான் உன்னை நம்புறேன். நான் உன்னை நம்புறேன். இது போது இந்து. இங்க பாரு, நீ தைரியமா இரு. நீ எதுக்கும் பயப்பட வேணாம். நம்ம கல்யாணம் நிச்சயமா நடக்கும். ம்? சரியா? சரி வா போலாம். வா. எவ்வளவு? 50 ரூபாமா. இந்தாங்க. என்னங்கம்மா சில்லற? இந்து, எங்க போயிட்டு வர? இந்தோ, எங்க போயிட்டு வர? வெளியில. நில்லு. வெளியில போயிட்டு வரேன்னு தெரியுது, அதான் எங்க போயிட்டு வரேங்கிறேன். கேக்குறாரு இல்லடி, சொல்லு. அந்த தீனாவோட போய் ஊர் சுத்திட்டு வரியா? அதான் தெரியுதுல, அப்புறம் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இங்க பாருடி, அவன் ஒண்ணு நல்லவன்ல. இனிமே நீ அவனோட பழக கூடாது. வீட்டுல தெரிய கொளுத்தி போட்டுட்டு வெளியில ஒண்ணு தெரியாத மாதிரி நிக்கிறீங்களா? நானும் தினமும் பழகுறது உங்களால பொறுக்க முடியல, அதனால அவரை பத்தி தப்பு தப்பா பேசி எங்களை பிரிக்க பாக்குறீங்க. நான்சென்ஸ். இந்து, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா? என்ன பண்றாரு? கஞ்சா சாக்லேட் விக்கிறாரு, அதானே? பத்திரிக்கைக்காரன் புத்தியை காட்டிட்டீங்களே, எதுக்கு மாமா இப்படி ஒரு அப்பாவி மேல அபாண்டமா பழி போடுறீங்க? யாரு அவன்? அப்பாவியா? உன் மாமா என் மேல அநியமா பழி போடுறாருன்னு அவர் முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டாரு. அவர் தப்பு செஞ்சாருன்னு என்கிட்டயே சொல்ல போறாரு. இந்து, முட்டாள்தனமா ஏதாச்சும் வளராத. கொலை பண்ணிட்டு முன்ஜாமீன் வாங்கினா அதுக்காக அவன் கொலைகாரன் இல்ல ஆயிடுமா? தப்பே பண்ணாதவன் கூட தன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்துச்சுன்னா முன்ஜாமீன் வாங்குவான். ஏய், போதும் நிறுத்துடி. ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? இங்க பார், இத்தனை நாளா அவன் நல்லவன் நினைச்சிட்டு இருந்தோம். அதனாலதான் அவன் இங்க வீட்டுக்கு வந்து உன்னோட சகஜமா பேசுறத கூட நாங்க யாரும் தப்பா நினைக்கல. ஆனா இப்பதான் அவன் கெட்டவன் தெரிஞ்சிருச்சு இல்ல, அதனால இனிமே அவன் சகவாசமே தேவையில்லை. ஆமா, அவர் உங்களுக்கு கெட்டவரா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நல்லவர் தான். கண்மூடித்தனமா அவன் சொல்றத நம்பிட்டு இருக்காத. நான் சொன்னா புரிஞ்சுக்கோ. நான் நேர்ல பார்த்தவன். எனக்கு தெரியும், அவர் ரொம்ப நல்லவர். அவரை பாப்பேன், பேசுவேன், பழகுவேன். அதை யாரும் தடுக்க வேணா, தடுக்கவும் முடியாது. இப்படி சொல்லிட்டு போறா. அப்பா, அவ காதல் மயக்கத்துல இருக்கா. இப்போ எது சொன்னாலும் புரியாது. கூடிய சீக்கிரம் மயக்கம் தெளிஞ்சிரும். அப்ப பாத்துக்கலாம். அப்பா, இது பேக் எல்லாம் எடுத்துக்கணும்ல. ஓகே, சரி வா.
என்ன பாக்குற? இதான் உன் வீடாமா? ஏன் வீடு இல்லடா, நம்ம வீடு. வா உள்ள போலாமா? அங்க வா, யார் இருக்காங்க? வா இந்த பக்கம் வா, இங்க வா. குட். அப்பா, அதான் உன் தாத்தா. ஹாய் சொல்லு. ஹாய் தாத்தா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உள்ள கூட்டிட்டு போமா. சரி போலாமா? வா. ஆஹா, அங்க பாரு, அது யாரு? பாட்டி, பாட்டி கால சொல்லு. ஹலோ. வாங்க, எழுட்டு வந்துருமா, சாப்பிடலாம். குட்டி, மேல போய் ரூம் பார்க்கலாமா? வா. பாத்து, மேல பெரிய ரூம் இருக்கு, பெருசு பெருசா 2 ரூம் இருக்கு. அம்மா, ஏமா தாத்தாவும் பாட்டியும் என்ன பார்த்த உடனே உம்மன் இருந்தாங்க? உம்மன் இருந்தாங்களா? அவங்க அப்படிதான், ஜாஸ்தி பேச மாட்டாங்கடா. வா. சரி. அம்மா, அப்பா கிட்ட பேசணும்ல. அப்பா எங்கம்மா? நான் சொல்லி இருக்கேன்ல, அப்பா வந்து ஃபாரின்ல இருக்காருன்னு. அப்ப நம்மளும் அங்க போலாம். அதெல்லாம் போக முடியாது, நம்ம இங்கே தான் இருக்கணும். அப்ப ஏன் என்ன இங்க கூட்டிட்டு வந்த? டேய், நான் உனக்கு அப்பாவை காமிக்கிறேன்னு சொல்லி கூட்டு வந்தேனா? உனக்கு ஆசிரமத்துல இருக்க பிடிக்கலன்னு தானே கூட்டு வந்தேன். எனக்கு அப்பாவை பார்க்கணும். சரி, அப்ப நீ ஒன்று பண்ணு. என்னால அப்பாவை காமிக்க முடியாது, நீ திரும்பி ஆசிரமத்துக்கே போயிடு, சரியா? வேணா வேணா, நான் இங்கே இருக்கேம்மா. அது குட் பாய். இங்க எவ்வளவு ஜாலியா இருக்கலாம் தெரியுமா? இங்க நிறைய பெரிய பால்கனி இருக்கு. அது என்ன தெரியுமா? அந்த வெள்ளது என்னது? சாண்டிலர். அப்புறம் உனக்கு ஒரு தனி ரூம் இருக்கு. உனக்கே ஒரு தனி ரூம் இருந்தா ஜாலி தானே? எவ்வளவு ஜாலி. இவார் ஊஞ்சல் உட்காந்துக்கிறியா? அப்படிங்க வாங்கி வாங்க. ஐயா, உட்காந்தியா? சரி, உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா? கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அப்பா வந்தா நிறைய பிடிக்கும். அப்படியா? சரி. வாங்க, என்ன போய் கேட்டு வருவோம். கொஞ்சம் இரு, இப்பதான் கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, அப்புறமா பேசலாம். ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க? இப்ப நீங்க வரீங்களா இல்ல நான் போய் கேட்கட்டுமா? பயெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி சரி, நானே கேக்குறேன், வா. வடிவம்மா, அனிதாக்கா. என்னடா, உங்களை எதிரி வீட்டுக்காரங்க பார்க்க வந்திருக்காங்க. எதுக்கு தெரியலக்கா. சரி, வர சொல்லு. வர சொல்றக்கா.
என்ன விஷயம்? காலையிலேயே உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நீங்க கோவிலுக்கு போனதுனால பேசாம இருந்துட்டோம். நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னங்க இது? கோயிலுக்கு போறது நல்லதுன்னு எல்லாரும் சொல்றாங்க, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? என்ன கிண்டலா? இந்த ஏரியாவுக்கு நாங்க வந்து 15 வருஷம் ஆகுது. ஆனா நீங்க வந்து 3 மாசம் கூட ஆகல. அத மனசுல வச்சுட்டு பேசுங்க. சரி, இப்ப என்ன பிரச்சனை? ராத்திரி 12-1 மணி வரைக்கும் இந்த தெருவே அதிர்ற மாதிரி சத்தமா பாட்டு வைக்கிறீங்க. எங்களால நிம்மதியா தூங்க கூட முடியல. இத பாருங்க, எனக்கு பாட்டை இப்படி கேட்டுதான் பழக்கம். உங்களுக்காக ஏன் பழக்கத்தை மாத்திக்க முடியாது. என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்க பழக்கத்தை மாத்த முடியாதுங்கிறதுனால நாங்க விடிய விடிய முழிச்சுக்கிட்டு இருக்கணுமா? சரி அதை விடுங்க. நேத்து ராத்திரி உங்க கார் எங்க காம்பவுண்ட் சத்த இடிச்சிட்டு போயிருக்கு. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அது எங்க கார்னு எப்படிங்க சொல்றீங்க? ரோட்ல 1000 கார் வருது போகுது, அதுல ஏதாவது ஒண்ணு இடிச்சிருக்கலாம்ல. இந்த தெருவுல எல்லா காரும் 9 மணிக்கெல்லாம் வந்துருது. உங்க காரு தான் கண்ட நேரத்துக்கு வருது. பாருங்க, உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிட்டேன், அது என் கார்லன்னு சொன்னா புரியாது. முதல்ல போங்க இங்க இருந்து. ஆமா, உங்க பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏ மாப்பிள்ளை ஏதாவது பார்த்து வச்சிருக்கீங்களா? அதான் 10 நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டு போறானே, அப்புறம் இன்னொரு மாப்பிள்ளை எதுக்கு? யார் மேலடி கை வைக்கிற? என் பொண்டாட்டி அடிக்கிற நீ என்ன இங்க வந்து சத்தம் போடுற? போய வெளியில. வாயா பையன் பேசாத, மரியாதையா பேசு. டேய் ஓட வெளியில. இதானே உனக்கு மரியாதை? போ. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி 2 நாளைக்குள்ள உன்னை வீட காலி பண்ண வைக்கிறேன். காலி பண்ண. என்ன சார்? இங்க பரசுராமன் வீடு எங்க இருக்கு? மேல இருக்கு சார். மேலையா? வணக்கம் சார். இங்க பரசுராமன்ங்கிறது யாரு? நான் தான் சார். நீங்க தானா? எங்க வேலை செய்றீங்க? ஒரு பிரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனில வேலை பார்க்கறேன் சார். அப்படியா? எங்க? பிரசவாக்கத்துல இருக்கு. சரி சரி. இந்த எதிர்த்த வீட்டு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீங்க தானே? ஆமா சார், நான் தான். அப்படியா? சரி சரி, வாங்க. என்ன கம்ப்ளைண்ட் சார்? ராத்திரி 12-1 மணி வரைக்கும் சத்தமா பாட்டை போட்டு அலற விடுறாங்க சார். ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ராத்திரி நிம்மதியா தூங்க கூட முடியல சார். பாருங்க, நேத்து அவங்க வீட்டுக்கு வந்த காரு எங்க வீட்டு காம்பவுண்ட் சவத்தை வர இடிச்சு. பாட்டு சத்தம் கேட்டா கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? ஆம்பளை இல்லாத வீட்டுல போய் தகராறு பண்ணுவியா? ஏய் சொல்றா, தகராறு பண்ணுவியா? சார், அவர் மட்டும் போகல சார், நானும் கூட போயிருந்தேன் சார். நான் போய் பேசுனதுக்கு அந்த வீட்டு அம்மா திமிரா பேசி என்னையும் அடிச்சிட்டாங்க சார். நீ என்ன பேசுன? இல்ல சார், அந்த வீட்டுக்கு ராத்திரியில ஒருத்தர் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்காரு சார். உனக்கு என்ன அதுல பிரச்சனை? உன் வீட்டுக்கு அது மாதிரி யாராவது வரணுமா? அவங்க யார் தெரியுமா? அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போறது யாருன்னு தெரியுமா? ஆமா, அண்ணன் கூட தான் வந்துட்டு இருக்கோம். பூந்தமல்லி ஹைவேஸ்ல. ஏன்டா ஏன்டா அனாவசியமா உசுர விடுற? இனிமே நீங்க 2 பேரும் அந்த வீட்டு பக்கம் திரும்பி மூச்சு கூட விடக்கூடாது. இத மீறி நீங்க ஏதாவது செய்தீங்க, உனக்கு பொண்டாட்டி இருக்க மாட்டா, உனக்கு புருஷன் இருக்க மாட்டான். புரிஞ்சுதா? சரிங்க. ஜாக்கிரதை. அதான்ப்பா அந்த லேண்ட் விஷயமா பேசி பார்ப்போம். ஒத்து வரலாம் போட சொல்லிட்டாரு. மேட்ரு பேசுதான், இல்லைன்னா அண்ணனே இறங்கி வருவா. அண்ணன் ஸ்கார்பியோல தான் வந்துருக்காரு.
தாம்சன் மாசி மாசிலாம் பண்ணிடா. என்ன முடிவு பண்ணிருக்க? நான் முடிவு பண்ணிட்டேன்டா. 10 நிமிஷம் உனக்கு டைம் தர்றேன். அதுக்குள்ள உன் உசரை நீ காப்பாத்திக்க.